institution has been a pillar of support for large and MSMEs for several decades. As the first state-level financial institution in the country, our commitment has always been to provide timely and affordable credit to entrepreneurs, helping them turn their visions into reality. From manufacturing to service industries, our financing solutions have enabled business to innovate, expand and create employment, thereby contributing significantly to the state economy. TIC will be a driving force in making Tamil Nadu a US $1 trillion economy through our MSME partners. இந்தியாவில் தொழில்துறை மற்றும் பொருளாதார வளர்ச்சியில் தமிழ்நாடு முன்னிலையில் உள்ளது. MSME துறை நன்கு வளர உட்கமைப்பு மற்றும் முதலீட்டாளர்கள் நட்பு கொள்கைகள் மாநிலத்தை தொழில் முனைவோர் மற்றும் வணிகர்களுக்கு விருப்பமான இடமாக மாற்றியுள்ளது. அரசாங்கத்தின் நடவடிக்கைகள், வணிகம் செய்வதற்கான எளிமைப்படுத்துதல் முயற்சிகள் மற்றும் தொடக்க நிறுவனங்களுடன் ஆதரவு ஆகியவை ஒரு தொழில்துறை மையமாக எங்கள் நிலையை மேலும் வலுப்படுத்தியுள்ளன. பல்வேறு துறைகளில் ஆயிரக்கணக்கான நிறுவனங்கள் ஆதரிப்பதன் மூலம் இந்த பயணத்தில் ஒரு முக்கிய உதவியாளராக இருப்பதில் பெருமை கொள்கிறது. என்னுடைய தளி தொகுதியில் செரிகல்ச்சர் லேண்டு நிறைய இருக்கு. அங்க பட்டு வளர்ச்சி துறையில ஏற்கனவே விவசாய இடம் நிலங்களை கையகப்படுத்தி பட்டு வளர்ச்சி மூலமாக அந்த பகுதியில் வேலை வாய்ப்பு தருவதாக அன்றைக்கு அரசாங்கம் எல்லாம் கையகப்படுத்தப்பட்டது. ஆனால் இன்னைக்கு 5 ஏக்கர் தான் அங்கே அந்த நிலத்தில் பட்டு வளர்ப்பு இருக்கு. ஆகவே அங்கே சிப்காட் கொண்டு வந்தால் விவசாய நிலங்களையும் கையகப்படுத்த வேண்டியதில்லை, அரசியலும் தரிசாக இருக்கிறது. ஆகவே அமைச்சர்கள் அந்த குவாலிட்டி பட்டு பண்ணையில் தொழிற்பேட்டை கொண்டுவதற்கான நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று கேட்டு மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் பொறுப்பேற்று 4 ஆண்டு காலத்தில் பார்த்தீங்கன்னா தொழில் துறையில பல்வேறு மாற்றங்களை கொண்டு வந்து இன்னைக்கு படித்த மாணவர்களுக்கு வேலை வாய்ப்பு கிடைக்க வேண்டும், அதே போல முதலீட்டாளர்களை ஈர்க்க வேண்டும் என்ற நோக்கத்தோடு பல்வேறு நாடுகளுக்கு சென்று பல்வேறு முதலீட்டாளர்களை ஈர்த்து இன்னைக்கு தமிழகம் இந்தியாவிலே முதலிடமாக வருகிறது என்ற பெருமை இன்றைக்கு மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் தான் சேரும் என்பதை இந்த நேரத்தில் தெரிவித்துக் கொண்டு, நம்முடைய அமைச்சர் கூட பல்வேறு துறையின் சார்பாக இந்த ஓசூர் மாநகரத்தில் பல்வேறு தொழிற்சாலைகள் வர வேண்டும் என்ற நோக்கத்தோடு பல முயற்சிகள் இன்றைக்கு மாண்புமிகு அமைச்சர் அவர்கள் எடுத்துக்கொண்டிருக்கிறார்கள். மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் கடந்த சட்டமன்ற கூட்டத்தொடர் நடக்கும்போது 110 விதியின் கீழே ஓசூரில் சர்வதேச விமான நிலையம் அமைக்கப்படும் என்று அறிவித்திருக்கிறார். அதுக்கு உண்டான ஏற்பாடுகளை மாண்புமிகு அமைச்சர் அவர்கள் தொடர்ந்து நடத்தி வருவார் என்பதை இந்த நேரத்தில் தெரிவித்து, தேவையான அத்தனை அடிப்படை வசதிகளும் ஓசூர் மாநகரத்தில் இன்னைக்கு மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் செய்து கொண்டிருக்கிறார்கள். சபைக்கு நமஸ்காரம். இன்னைக்கு சிறிதாக லோன் பெற்றுக்கொண்டு அவங்களோட தொழில இண்டஸ்ட்ரியை டெவலப் பண்ணிக்கூட புதிதாக வந்துக்கூடிய இந்த அப்கமிங் பிசினஸ் மேனுக்கு மனவார்ந்த வாழ்த்துக்கள் சொல்லி, உங்க சார்பிலும் சரி மேடையில் வந்துள்ள சட்டப்பேரவை மற்றும் அமைச்சர்களோட ஒரு சின்ன கோரிக்கை என்னன்னா, நம்ம ஏரியால பிசினஸ் நல்லா ஆகுது, டெவலப்மெண்ட் நல்லா ஆகுது, இண்டஸ்ட்ரீஸ் நிறைய வருது, பாராட்டுகள், சந்தோஷம். இதுல எங்க சார்புல அப்கமிங் இண்டஸ்ட்ரியலிஸ்ட்க்கு ஒரு சின்ன வேண்டுகோள்னா, நீங்க எந்த தொழில் பண்ணாலும் சரி முடிஞ்ச அளவுக்கு அந்த பகுதியில் இருக்கிற லோக்கலைட்ஸ் நீங்க வேலை கொடுக்கணும் என்னோட தாழ்மையான வேண்டுகோள். முதலமைச்சர் என்ன நினைக்கிறாரோ அதற்கு ஈடு கொடுக்கின்ற விதத்திலே தமிழகம் முழுவதும் பல்வேறு தொழிற்சாலைகளை எல்லா பகுதியிலும், ஏன்னா ஒரு பகுதியில் மட்டும் தொழிற்சாலை வரக்கூடாது, தமிழ்நாட்டில் சீரான தென் மாவட்டங்களிலும் அந்த தொழிற்சாலை வர வேண்டும் என்பதற்காக நிலம் எங்கெங்கெல்லாம் கிடைக்கிறதோ அந்த நிலத்தை எடுத்து இன்னைக்கு சிப்காட் மூலமாக பல்வேறு தொழிற்சாலைகளை உருவாக்கி வருகிறார்கள். உண்மையிலே பாராட்டுக்குரியது, வாழ்த்துக்குரியது. இந்த தொழில் முனைவோருக்கான சுமார் 200 கோடி ரூபாயை இன்னைக்கு மாண்புமிகு முதலமைச்சர் அரசு வழங்க இருக்கிறது. அதையெல்லாம் நீங்கள் வாங்கி நல்ல முறையிலே பயன்படுத்தி படித்த இளைஞர்களுக்கு வேலை வாய்ப்பு தர வேண்டும் என்று உங்களை நான் கேட்டுக்கொள்கிறேன். ஒசூருக்கு நீங்க கேட்காமே பல திட்டங்களை கொண்டு வந்து சேர்த்திருக்கிறோம். இன்னும் பல திட்டங்கள் வரவிருக்கின்றன. ஒசூர் கிருஷ்ணகிரி பகுதியில் முதல் முறையாக தொழில் வளர்ச்சி வர வேண்டும் என்று முடிவெடுத்து அதற்கான செங்கலை எடுத்து வைத்தவர் மாண்புமிகு நமது முன்னாள் முதலமைச்சர், நம் உள்ளமெல்லாம் நிறைந்திருக்கும் முத்தமிழறிஞர் தலைவர் கலைஞர் அவர்கள்.
1970களில் டிவிஎஸ்ஸையும் அசோக் லேலாண்டையும் எல்லாமே இங்க கொண்டு வந்து சேர்க்கணும், ஹிந்துஸ்தான் மோட்டார்ஸ் போன்ற நிறுவனங்கள் எல்லாம் இங்க வரணும் அப்படின்றதுனா அதற்கு காரணம் கலைஞர் அவர்கள் பரவலாக்கப்பட்ட வளர்ச்சியை குறித்து அன்றே யோசித்ததனால்தான். ஆகையால் தான் இந்த தமிழ்நாடு எங்கு சென்றாலும் இந்தியாவில் ஒரு தனித்துவம் மிக்க ஒரு நாடாக திகழ்கிறது. நீங்க எந்த ஒரு மாநிலத்துக்கு சென்றாலும் ஒரு இடத்தை தாண்டி அங்க வேற எங்கேயும் தொழில் வளர்ச்சியே இருக்காது, அது வேற விஷயம். ஆனா தொழில் வளர்ச்சி வேற எங்க 2-3 பகுதிகள் தவிர இருக்க முடியாது. நீங்க மகாராஷ்டிரா போனீங்கன்னா பூனே பாம்பே தவிர வேற எதுவும் பெருசா இருக்காது. நாசிக் சைடுல அந்த ஃப்ரூட்ஸ் எல்லாம் இருக்கும். இதை இந்த பக்கம் நம்ம ஆந்திராவை எடுத்துட்டீங்கன்னா இன்னும் அவங்க கேபிட்டல் முடிவு பண்ணல, அவங்க அதுக்கு அந்த கேபிட்டல் இன்னும் உருவாகல பெருசா அவங்களுக்கு. பட் ஒருங்கிணைந்த ஆந்திரா எடுத்தீங்கன்னா ஹைதராபாத்தை தாண்டி நீங்க என்ன யோசிக்க முடியும் பெருசா, விஜயவாடா சொல்லுவாங்க ஓரளவுக்கு. அது கர்நாடகா எடுத்தீங்கன்னா பெங்களூர், அப்புறம் மைசூர் ஓரளவுக்கு. பெங்களூருக்கு பக்கம் யாரும் அந்த போர்ட்டுக்காக மட்டும் தான் போவாங்க. இப்படி எந்த மாநிலம் எடுத்தாலும் உத்தரப்பிரதேசம் நாடு மட்டும்தான். உத்தரப்பிரதேச கலைஞர் அவர்கள் துவங்கி வைத்த அந்த பாதையில் செல்லும் என்ற மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் பரவலாக்கப்பட்ட வளர்ச்சியை ஒவ்வொரு நாளும் திராவிட மாடல் ஆட்சிகள் இங்க உறுதி செய்திருக்கிறதால்தான் நீங்க சென்னையில இருக்கும், ஸ்ரீபெரும்புதூர்ல இருக்கும், இப்ப ராணிப்பேட்டையில இருக்கு, இங்க வந்த கிருஷ்ணகிரியில இருக்கு, ஹொசூர்ல இருக்கு, அப்படியே சேலத்துல இருக்கு, கோயம்புத்தூர்ல இருக்கு, திருப்பூர்ல இருக்கு, நாமக்கல்ல பெரிய அளவுக்குல இப்ப டெவலப் ஆயிட்டு வருது, கரூர்ல இருக்கு, அப்படியே கீழே போனீங்கன்னா நீங்க மதுரையில இருக்கு, திருச்சியில இருக்கு, தஞ்சாவூர்ல டைடல் பார்க்கே நியோ டைடல் ஓபன் பண்ணிருக்கோம் இப்போ. அப்படியே கீழே போனீங்கன்னா தூத்துக்குடியில இருக்கு, திருநெல்வேலியில இருக்கு. இப்படி ஒரு கண்ணை மூடிட்டு நம்ம தமிழ்நாட்டின் வரைபடத்தில் நீங்க கையை வைத்தீர்கள் என்றால் அந்த இடத்திலும் வளர்ச்சியை கொண்டு வந்து சேர்த்திருக்கும் அந்த சாதனை, அந்த மிகப்பெரிய பெருமை தமிழ்நாட்டுக்கு மட்டும்தான் உள்ளது, தமிழ்நாட்டுக்கு மட்டும்தான்.